ஒரு பக்கெட் தண்ணிய பக்கெட் இல்லாம நம்மளால நிறுத்தி வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. லாஜிக்கே இல்லாம இருக்கு தானே. அதையும் ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ்ல வானத்துல நம்மளால நிக்க வைக்க முடியுமா? நிச்சயமா நம்மளால முடியாது. எந்த ஒரு மனிதனாலையும் முடியாது. ஆனா இறைவன் எவ்வளவு தண்ணீரை இந்த வானத்துல தேக்கி வைக்கிறான். அதை மேகமா கன்வெர்ட் பண்ணி அது லேசான ஒரு ஃபார்ம்ல நிக்க வச்சு அதை அடர்த்தியாக்கி திரும்பி மழையை பொழிய செய்யறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மேகத்தை ஒன்று திரட்டி அதை அடர்த்தியாக்கி அதோடைய மையத்திலிருந்து இந்த மழையை நான் பொழிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னமும் கூட அல்லாஹ் மேல நமக்கு நம்பிக்கை வரலையா? ஒரு மனிதனால செய்யவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் மட்டும்தான் நிகழ்த்தி காட்டுறான். அதுவும் அந்த மழை எல்லாருக்கும் பொழியறது இல்ல. ஒரு பகுதியில பொழியுது, ஒரு பகுதியில பொழியறது இல்ல. அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தான் நாடியவர்களுக்கு அந்த மழையை பொழிய செய்கிறான், தான் நாடியவர்கள் இருந்து தடுத்தும் கொள்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த மழை அல்லாஹுடைய அருள். மழையின் நேரத்துல கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல அல்லாஹுடைய வல்லமை மேல நம்பிக்கை வச்சு நம்ம துவாவை செய்வோம். ஒவ்வொரு மலையும் அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய வல்லமையை நமக்கு சொல்லித்தருது. அப்போ இன்னும் அதிகமா அதை நம்பிக்கை